இன்றைக்கி சிறகடிக்க ஆசை எபிசோடில் ஒரு சின்ன ரிவ்யூ பார்க்கலாம். முத்து பைக்கில் போய் கீழே விழுந்த லேடியை காப்பாற்ற அவர் ரொம்ப நல்ல பேர் எடுத்துருவார். ஆனால் அந்த போலீஸு அருண் அவர் ரொம்பவே ஒரு தப்பான பேர் எடுத்த மாதிரி பேசிடுவாங்க. அது என்ன பிரச்சனைனா, கீழே விழுந்த தூக்கங்களை விட்டுட்டு பைக்கில் போனவங்கள திரும்ப துரத்தி பிடிச்சதுனால அது அவர் மேலே தப்பாகி போச்சு. முத்து வந்து காப்பாற்றினதுனால இவருக்கு நல்ல பேர் ஆகிப்போச்சு. அதை வச்சு டிவியில் மீடியாவில் எல்லாமே விளம்பரப்படுத்திடுவாங்க. அதை வச்சு முத்துவோட வீட்டில் டிவியில் எல்லாம் பார்ப்பாங்க. பார்க்கும்போது முத்துவோட அப்பா சொல்லுவார், உன் பிள்ளை மாதிரி தெரியுத அப்படின்னு சொல்ல, அதுக்கு முத்துடைய அம்மா, அவன் ஏன் டிவியில் வரப்போகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் டிவி பார்க்கும்போது ஆமாம் முத்து தான் அப்படின்ற மாதிரி பார்க்க, அவன் பண்ண நல்லதெல்லாம் டிவியில் காமிக்க எல்லாமே ஒரு சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் இவன் நல்லது பண்ணிவிட்டு அருண் மேலே தப்பான ஒரு பழி போவோ, அவனுக்கு கெட்ட பேரை உண்டாக்குனதே முத்துதான்ற மாதிரி முத்துவுடைய வீட்டில் அவங்க அம்மா எழுதிட்டுருப்பாங்க. சாரி, அருணுடைய இந்த போலீஸுடைய அம்மா எழுதிட்டுருப்பாங்க. அந்த அருண் அப்போதைக்கு வீட்டுக்கு போக, என்னப்பா இது போல் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசி ரொம்பவும் கஷ்டமாக பேசுவாங்க. இல்லை, அது முத்தால் தான் இந்த மாதிரி ஆகியிருக்குது, அவன் பண்ணது என்னமோ சரின்ற மாதிரி நான் பண்ணது தப்புன்ற மாதிரியும் மீடியாவில் அதிகப்படுத்திட்டாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னாங்க. அப்புறம் அருணுடைய ஒய்ஃபு சீதா, சரி விடுங்க, இது ஒன்றும் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி பேச, எப்படி பெருசாக எடுத்துக்க முடியாது, இதுக்கு காரணமே முத்து தான், இதுவே பரவாயில்ல, இதுக்கும் மேலே ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல, அப்படி என்னங்க நடந்துச்சுன்னு எல்லாரும் கேட்க, என்னை ஒரு 3 நாள் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா. அப்போது எல்லாமே ஷாக் ஆகி எமோஷனல் ஆவாங்க. சஸ்பெண்ட் ஆனதை விட அதை வச்சு அது ஒரு ரீமார்க்காக வச்சு மேலே ப்ரொமோஷன் கிடைக்காம போயிடும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அதை அப்படியே இது பண்ணிகிட்ருக்கேன். முத்துக்கும் அருணுக்கும் பகை அதிகமாக கூட்டிகிட்டே போகுது. போக என்ன நடக்குன்னு தெரியல. அப்புறம் முத்து அவன் வீட்டுக்கு வர, அவங்க அப்பா ஆர்த்தி வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பார். என்னப்பா, எனக்கு நான் எதுவும் தப்பு பண்ணலையாப்பா? இல்லைடா, நீ உன் ஊர் கண்ணு உலக கண்ணு எல்லாமே உன் மேலே தான் பட்டிருக்கு, அதனால் உனக்கு டிஸ்ட்ரிக் சுற்றி போடணும்னு சொல்லிட்டு ஆர்த்தி வச்சுட்டு நின்றுருவாங்க. இப்படியே இந்த எபிசோடில் போயிட்டுருக்கு. அடுத்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பாய்.